பார்க்கிறோம். தேமுதிக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் வரும் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வெங்கட், இப்போ இந்த நேர்காணல் குறித்த அறிவிப்பின் விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பாக போட்டியிடக்கூடிய நபர்கள் விருப்ப மனுக்களை கடந்த 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர். இந்த விருப்ப மனு பெற்ற நபர்களிடம் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு அவர்களிடம் நேர்காணல் நடைபெறும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். 3 நாட்கள், வெள்ளி ஞாயிறு 3 நாட்களிலுமே காலை மதியம் என 2 செக்ஷனாக இந்த நேர்காணல் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இந்த 3 நாட்கள்ல நேர்காணல் நடைபெறும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் தேமுதிக 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி என்கின்ற அறிவிப்பை அறிவிக்காத நிலையில தேமுதிக சார்பாக போட்டியிடக்கூடிய நபர்கள் விருப்ப மனு என்பது கடந்த 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த நிலையில அந்த விருப்ப மனு அளித்தவர்களிடம் 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள்ல தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் அவர்களிடம் நேர்காணல் மேற்கொள்ளப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். நன்றி வெங்கட், கூடுதல் தகவல்களுக்காக.